வேற நாளா நடக்கிற மாதிரி. நிறைய புராணம் பேசலாம், இதிகாசங்கள் பேசலாம், வரலாறு பேசலாம், நடைமுறையை பேசலாம், அடுத்த நடக்கிற ராகத்துல பாடலாம். ஆனா மற்ற நேரத்துல அப்படிலாம் செய்ய முடியாது. அந்த நேரத்தினுடைய கதையை பேசுறதுக்கு காலையில 8 மணி ஆயிடுது. சரி, இப்படி வேகத்தை தடுக்கிறீங்களே, நீங்க யாரும் தடுக்கலையா? படி பசு பாசம் சொல்லக்கூடிய முப்பட்டை பட்டை போட்டு வந்திருக்கீங்க. நாங்களே படுக்க போட்டு அடிக்கிற கூட்டம். எல்லாருமே தான் பட்டை போடுறோம். அப்படி கிடையாது. பட்டை போடாம யாரும் இருக்கா? நாம போடுறவங்களும் உண்டு, அதுவும் உண்டு. நாம ரெண்டுமே போடாதவங்களும் உண்டு. அவங்கதான் உலகத்துல இப்ப இறைவன் என்பது ஒருவர் தான். நம்ம உருவம் உண்டு அப்படிங்கிறோம். ஆமா, மற்றொரு உருவம் இல்லை அப்படிங்கிறார். ஒருத்தர் நிலவை வச்சுமே வச்சு கும்பிடுறாரு. இன்னொருவர் என்ன சொல்றாருன்னா, இறைவன் என்பது ஒளி வடிவம், ஜோதி வடிவம்னு நிலவை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மட்டும் வச்சு சாமி கும்பிடுறாங்க. ஆகமத்துல எல்லோருக்குமே மேல ஒருவன், எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இறைவன் வரைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் வடித்த சிறையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இது நம்முடைய நம்பிக்கை. உங்க அப்பாவுக்கு அறிவே இல்லையா? எப்படி சொல்ற? எப்ப பார்த்தாலும் போட்டு நம்மளை பிடிச்ச வந்துகிட்டே இருக்காரு. என்ன அறிவு என்பது கேட்டு வாங்குறது. அதான் இருக்கணும். கசாப் கடைக்கு போனா அங்க மூளை கிடைக்கும். புத்தாண்டத்துக்கு நம்ம மணி கசாப் கடைக்கு போயிட்டு ஒரு 2 கிலோ அறிவு கொடுங்க. எங்க மூளை கொடுங்க அப்படின்னா எப்படி மூளை கொடுங்க. மூளை இருக்கா கொடுங்க கேட்கிறேன். மூளை இருக்கான்னு கேட்கிறேன். மூளை இருக்கா எப்படி கேட்கிறேன். அந்த கசாப் கடையில வீட்டுல கட்டி வச்சிருந்தாங்க. அந்த கட்டியை மணிட்ட கட்டினாங்க. சரி, வியாபாரம் செய்யறதுல போகப்படக்கூடாது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் சமாளிக்கிறார். அப்பா முன்னரைக்கு மூளை இருந்துச்சு, இப்ப நீங்க வந்துட்டீங்களா, அதனால உங்களுக்கு மூளை இல்லை அப்படின்னா பாருங்க, சொல்லையை திருப்பி அடிக்கிறேன். அது மாதிரி உலகத்துல அறிவு என்று தானா வளரக்கூடிய கேட்டு வாங்குவது தொழில்துறை மனிதனுடைய மாதிரி கட்டிடத்தில் மாதிரி தோண்ட தோண்ட இப்படி நீர் உருமா அதை விட படிக்க படிக்கதான் மனிதனுக்கு அறிவு வரும். நீண்ட திட்ட பதம் பாட பாடுற ஆகும். பாடின வாயு ஆடின காடு சும்மா இருக்காது. சும்மா வீட்டுல விட பரபர மழையில மேஞ்ச மாடு கட்டி போட்டோம்னா அங்க நிக்குமா? அது எப்படி? அது புடிக்கிட்டு ஓடி மேய்தான் பார்க்கும். மொச்சக்காடு மேஞ்ச மாடு நொச்சு நொச்சு கொட்டா நிக்காதா? அங்கேயே நிக்காது. அது குணத்துக்கு அதுதான் போகும். நம்மளுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணாம கண்ணைக்கு வந்தாரு. எதுக்கு ஏன் அப்படின்னா வந்ததுல இருந்து இந்த கண்ணைக்கு வந்துகிட்டே இருக்காரு. எங்களுடைய பகுதி வேறு பெருசு இல்லை. மழை வருதுன்னா ஒண்ணு பெருசா பையன் சடச்சடச்சன்னு அடிச்சு ஊத்தணும். கம்மையை பிரிக்க கம்மா உடச்சிட்டு கிளம்பி ஓடும். அப்பதான் பூமி சரி மழைக்கு பெருமை. இது வந்து வேலிமலை சார் இல்லையா? ஆமா, சாரல் மட்டும் மழை குஞ்சுல சாரல் வந்துருக்கு. இது உண்மைதானே? குஞ்சு குஞ்சா பெய்யுது. நடக்கூடிய கதைக்கு தூர்வதற்கு சரியா இருக்கு. அதாவது பனிக்குமா, அதாவது பஞ்சத்துக்கு மழை இப்படி குஞ்சு குஞ்சா பெய்யுமா? ஏன் அப்படின்னா உலகத்துல மனிதன் எக்கேரி இருக்கட்டும் மற்ற ஜீவராசி இருக்குல்ல. ஆமா, அதுகளாச்சும் உயிர் வழங்கல. அதான் நம்ம போய் தண்ணி வச்சா வாட்டுக்கு 10 ரூபா போட்டு வாங்கிக்கிறோம், 20 ரூபா போட்டு வாங்கிக்கிறோம். மனிதன் வந்து மனிதனுடைய செயல்முறை அப்படிதான். எதை எதை கேட்டு கொடுக்கணுமோ அதுதான் கேட்டு கொடுக்கணும். ஆமா, எதுல கேட்காம கொடுக்கணும் அதெல்லாம் கேட்காம கொடுத்துடணும். எதை எதை கேட்காம கொடுக்கணுமோ அதை எதை கேட்காம கொடுக்கணும். கொடுத்துறோம். கரெக்டா பாடி புருஷன் வந்து கேட்பான், ஏங்க ஆடையில் அங்கே எடுத்துருவாங்க, நகரத்துல எடுத்துருவாங்க, கொலுசு இதெல்லாம் கேட்பான். ஆமா, எங்க வீட்டுல அரிசி பருப்பு நிறைய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இயற்கை. ஆமா, அது பொண்ணு கேட்டுக்கிற நம்ம கொடுக்கலாம். அதே நேரத்தில் பொண்ணு கேட்காம என்ன நம்ம கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். ஆமா, அப்பதான் நல்லா நம்மளோட குடும்பம் சரியா இருக்கும். பொண்டாட்டி இன்பம். பொண்டாட்டி பாருங்க, ஆம்பளை வெக்கம்லாம் பேசுவோம், பொம்பளை எனக்கு வெக்கப்பட்டு பேசுவாங்க. வெக்கப்படுவாங்க. அப்ப பொம்பளை வந்து கேட்க முடியாது. பேசாம இருக்க பிள்ளை இருக்காங்க அப்படிம்பாங்க. அப்ப கேட்க முடியாதத நம்ம என்ன குறிப்பது நம்ம கொடுக்கணும். குறிப்பிருந்து அந்த குடும்பத்தை சரியா நடத்தணும். அப்பதான் அதுதான் குடும்ப தலைவனுக்கு சிறப்பு. பொண்டாட்டி எல்லாம் கேட்டாதான் கொடுக்கணும், கேட்டாதான் கொடுக்கணும் நினைச்சு கடைசியில வேற வீட்டுக்காரன் கொடுத்துட்டு போற நம்ம அடுத்த வீடு வரணும். அது மாதிரி அழகான சிறப்புகள் சொந்தமானது ஒண்ணு உள்ள போயிருச்சு. சொந்தமானதா? போமானா சீமானா பூமானா சாமானா? இது அழகான பெண்மா. குட்டி ஓட்டமானா குட்டி ஓடாதமானா? குட்டி ஓட்டமானா இருந்தா எட்டி பார்க்க மாட்டேன். குட்டி போடாத பக்குவமான மண். அதாவது பழமும் இல்லாம காயும் இல்லாம உதகா பாப்பா எச்சி ஊறணும். மழை பெய்யுது, மாங்கால முறை. ஆமா, மாங்காலாம் பாத்திருக்கியா? மாங்காலாம் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களாவா? வியாபாரமே அதானே, சீசன்ல நேரத்துல அதான் எல்லாமே. மழை காலத்துல பாருங்க, மாங்கால முட்டிட்டு வரும். ஆமா, முட்டிட்டு ஒரு கொடை விரிச்சிருச்சுன்னா அப்படியே பாத்துங்க, அது சாப்பிட முடியாது. அது அவ்வளவுதான், விரிச்சுட்டா சாப்பிட முடியாது. அந்த முட்டு மேல வந்து மலர்ந்து மலராம பகுதி அப்படியே பாதிப்பு மொட்டா இருக்கும். அப்ப பிடிங்கிறது சமைக்கலாம், நல்லா இருக்கும். மலர்ந்தா ஏன் சாப்பிட முடியாது அப்படின்னா அது வண்டுகள் அரைச்சு பூராமே சுத்தி வர குறைஞ்சிருக்கும். அப்படியே குறைஞ்சா அது எதுவுமே இருக்காது. அதனால மலர்ந்தா சாப்பிட முடியாது. அது மாதிரி இது பருவமான பக்குவமான சாதா புளியப்பழம் ரொம்ப பழுத்துட்டாலும் கொட்டை தனியா ஓடு கீழே விழுந்துடும். புளி என்ன மாதிரி நனைஞ்சு ஒரு மாதிரியா இருக்கும். அதே மாதிரி பச்சை காயா இருந்தாலும் அதை சாப்பிட முடியாது. அப்ப பாருங்க,
பழமும் இல்லாம காயும் இல்லாம உதவாயிரம் பாத்தீங்களா? அப்ப அந்த ஓட்டை மட்டும் அப்படி உருட்டி ஒரு ஒண்ணும்னா அப்படியே வந்துடும். அது உருட்டு வந்து அப்பவே எச்சி ஊரும் பாருங்க. உருட்டு பக்குவமா உருட்டணும். அதிகமா உருட்டணும்னா என்ன செய்யும்? மொத்தமா சேர்ந்து கண்டுக்கலாம். பக்குவமா உருட்டா தான் எதுவுமே செய்யணும். எதுவுமே உருட்டுறதுலதான் அந்த பக்குவம் உருட்டுங்கிறேன். மாறி விட்டுக்கூடாது. எல்லாமே பக்குவம் தான் பெருசு. பட்டா பெருசா பத்திரம் பெருசா? இன்னைக்கு ரெண்டுமே பெருசு இல்ல. இன்னைக்கு வந்து பட்டா பாத்தீங்கன்னா அப்பா பிடிச்சி ஒரே பெருசு. பத்திரமும் பெருசு இல்ல. அட்டை அதே நாளுக்கு நாள் மாத்திட்டே இருக்கேன். அதெல்லாம் எங்கெங்கே போயிருக்கு. அது மாதிரி இது அழகான பூர்வமானமா மான் பெண்மான் மச்சான். நான் வளவல்னு பேச மாட்டேன், குடிக்காது. வளவல் பேசுனா வளவல்னு பேசுனா வாய்க்கு கேடு. வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்தா பிள்ளைக்கு தான் கேடு. உடம்புக்கும் கேடுது இல்ல. உடம்பு கூட சரியா இருக்குது. உடம்பு ரொம்ப நோச்சு போயிருது. உடம்பு ஆரோக்கியமா இருந்தா உள்ள நல்ல பிறக்கும். ஆமா, உடம்பு சரியில்லைங்கும் போது பிள்ளை அப்புறம் நோஞ்சாம தான் பிறக்கும். அதனால நீங்க தேடி வந்து தங்கச்சிய உங்க முகத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பறியும் தன்மை வேறொரு குலத்திற்கு உண்டு, மக்களுக்கே எல்லாருக்கும் உண்டு. முதல்ல எது வருதுன்னு பாத்துருவோம். முதல்ல வந்து நமக்கு தேவை இல்ல. முதல்ல எது வருது? ஒண்ணு உன் தங்கச்சி இருக்கு. ஏன் தங்கச்சி இருக்கு? அடையாளம் நான் படித்தா நானும் புரிஞ்சுப்பேன். நான் படிக்கலாம் பாத்துக்கலாம். வலை தப்பி குற மான்களே ஒரு மந்தரே கண்ணீரோ சோகம் நடக்கல. இன்னும் சோகமே இருக்க கூட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆம்பளோட எண்ணமே போறோமா, கருமலைக்கு போறோமா, கலப்பு கடையில சாப்பிட்றோமா, இலையத்துக்கு போடுறோமா, வீட்டுக்கு வந்தோமா, இதுதான் ஆண்களோட குணாதிசயம். பழக்க வழக்கமா இப்படிதான். ஆனா பெண்கள் என்ன செய்யணும்னா எச்சரிக்கை ரொம்ப நிதானமா நடக்கும். ஏமாந்துடக்கூடாது. எப்படின்னா ராமலிங்கம் நல்லா பேசுறாரு, பழகுறாரு, கடைசி வரைக்கும் வச்சுக்குவாரு. அதை வாங்கி தராரு, இதை வாங்கி தராரு, அல்வா வாங்கி தராரு அப்படின்னு இப்படியே போயிடுவாரா? கூடவே இருப்பாரா? பொம்பளை பிள்ளை ஏமாந்துச்சுன்னா போச்சு. ராமலிங்கம் சாப்பிட்டப்பா போதும் படம் கை கட்டி போயிடுவாரு. ஆனா அந்த பாதிக்கப்படக்கூடிய யாரு? பொம்பளை பிள்ளை தான். அப்ப பெண்ணை வந்து தன்னைத்தானே எப்போ அர்ப்பணிக்கணும்? முழுசா நம்புறது எப்ப? தான் கழுத்துல 3 முடிச்சு ஊறி எப்போ விழுகுதோ அப்பதான் முழுசா அர்ப்பணம். அப்பதான் தன்னுடைய உடலை அவனுக்கு அர்ப்பணிக்கணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு போனோம்னா ஒண்ணும் செய்ய முடியாது. யாருடைய வாழ்க்கை வீணாகும்? சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு. காதல் செய்வது ஆண்களுடைய கடமை. ஆனா என்னைக்குமே தற்பாதுகாப்போடு முழுமையாக பாதுகாப்பாக இருப்பது பெண்ணோட பொறுமை. எச்சரிக்கையாக தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடியது பெண்ணோட கடமை. ஆமா, அது எப்படி? காதல் ராஜ்யம் என்னது? அந்த காதல் ராஜ்யம் உள்ளது. கண்மணி வண்ண
என்ன நினைக்கிறேன் சொன்னீங்கன்னா தானே தெரியும். எனக்கா உன் தங்கச்சி வழி இப்படி குழு குடும்பம் காலையில ஒன்றல்ல ஒன்று சேர்த்து மூன்றா கொடுக்கணும். 3 என்ன 4ஆ கொடுப்பீங்க? நாங்க போயிட்டு வரோம். இப்போதைக்கு யாரையும் பத்தி வந்துடணும். நாங்க பொறுமையா இருங்க. நாங்க போய் கல்யாணத்தை முடிச்சு 3/4 முறை போன பின்னாடி ரொம்ப அக்கா முறை வேணும் தம்பி உருவிடாமலாம். அது அங்கே அந்த கதை நமக்கு வேணும். அது வேண்டாம். இது யாரும் தெரியாம பேசுறீங்க. மூக்க பார்த்தா தெரியலையா? ஓ தங்கச்சியா 2 பேரும் மூக்க தொடங்க முதல்ல. என்ன மூக்க சொல்ற வழிபிள்ளை ஓ உன் தங்கச்சியா? ஏழு அண்ணே வேணுமா? தங்கச்சி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க தங்கச்சி வழி வரும் பாருங்க. அழகு தங்கச்சி வேணு. மணி 6 போகுது. கண்ணு தெரியாம அலையறீங்க. அவர்தான் நான் சொன்னதுக்கு மாப்பிள்ளை போச்சுட்டாரு. வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அதுவும் சரிதான். தவறு இருக்குமா? பிடிக்க ஒண்ணும் இல்ல. வச்சிருக்கேன் வச்சா பண்ணுறீங்க. வச்சுட்டு வச்சா பண்ணாதீங்க. என்ன வச்சுக்கிட்டு வச்சா பண்றா? என்ன வச்சுட்டு காட்சி மான் பிடிக்க மானவன் மைக்கேல சொல்லுங்க. ஓ மான் வரணும் மைக் உள்ள போய்யா. மான் உள்ள போச்சு. சேட்டையா? இல்ல சேட்டையா? சேட்டை பண்ணது சிறப்பா. சேட்டை பண்ணாம. சேட்டை மண்டே பொளந்து மண்டே பொளந்துருவேன். எப்ப பொளந்துவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அந்த எதுக்கு வந்திருக்காங்க? குமுதி மான நீங்க பாத்தீங்களா? வரல பார்க்கல. நீங்க பாத்தீங்களா? மணி 6 மணி நானும் பாக்குறேன். காலையில ஊர்ல 10 பைசா வாங்க முடியாது. ஒழுக்கமா வாங்க இங்க முதல்ல. என்னங்கனாச்சு? நம்ம போறோம்ல. அவர் ஏன் சொல்றாரு? 7 பேர் இருக்கா. உன்னை ஒழுக்கமா வச்சிருந்தோம்ல. ஒழுக்கமா வச்சிருந்தோம்ல. வேடுவரே நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல நீங்க பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் நேரம். எங்க ரசீது முடிஞ்சு போச்சு. அண்ணா அவருக்கு நீங்க வரவேற்பு கொடுத்தீங்களா? நாங்க கொடுத்தாதான் வாயிடுச்சு நிக்கிறாரு. அப்படியா? அம்மா நான் கொடுக்கவா? நீங்க கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணுங்க? நான் வேடிக்கை தான் வரேன். என் தலையில தலை வர முடியும். வரவேற்பு கொடுக்குறேன். சாதி பட்டு சன்னியாசிக்கு உண்டு. நம்ம சாந்தி பற்று பள்ளி பயிலுக்கும் உண்டு.